அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய பதிவு தொடர்ந்து பல பதிவில் நினைவாற்றலை பெருக்கும் முறைகள் இதை பற்றி தான் படிச்சிருக்கோம். ஒவ்வொருவரும் பயன்படுத்தக்கூடிய சில தவறுகள், அதில் அந்த தவறுகளை சுட்டி காட்டி அடுத்து எப்படி படிக்க வேண்டும் என்ற வழிமுறைகளை மனதில் படிப்பது என்பது மறந்து போவதற்கு அல்ல, எளிதில் மனதில் பதிய வைப்பதற்கு. அந்த பதிய வைப்பதற்கு உண்டான வழிமுறைகளை இந்த பகுதியில் பார்ப்போம். அதில் ஒவ்வொரு பகுதியில் சிலர் செய்யக்கூடிய பாடல் என்பது உங்கள் பாடப்பகுதியில், அதாவது திரைப்பட பாடல்களாக இருக்கலாம் அல்லது கவிதைகள் கட்டுரைகள் எந்த பகுதியாக இருந்தாலும் சரி, அந்த பகுதிகளை படிக்கின்ற பொழுது அதனுடைய சுவை, அதனுடைய ஆர்வம், கவனம் அதில் இருக்கணும். அடுத்தது ஆர்வம் இருக்க வேண்டும். வேண்டா வெறுப்பாக எதையும் செய்தால் அது நம் மனதிலே நிற்காது. அந்த பகுதி பாருங்கள். ஒரு சிலர் தம் வசதிக்காக பகுதி பகுதியாக பிரிக்கும்போது அதன் அழகு குன்றி விடுகிறது. செயல் பகுதியை அவ்வாறு பிரித்தால் அதனுடைய அழகு குன்றி விடுகிறது என்கிறார். அதனால் அந்த பகுதிகளை படிப்பதற்கு வெறுப்பு ஏற்படுகிறது என்றும், முழுதாக படிக்கும் பொழுது கருத்து கோவை சிதையாததால் சுவை ஏற்படுகிறது. அதனால் பாடம் பண்ணுவதை நினைவில் நிறுத்துவதும் எளிதாகி விடுகிறது என்று கூறுகின்றனர். பகுதி பகுதியாக பாடம் பண்ணியவனால் நடுவில் ஏதாவது மறந்து விடுமானால் எடுத்துக்கொள்ள இயலாது என்றும், முழுதாக பாடம் பண்ணியவனுக்கு இந்த சிரமமே கிடையாது. அதாவது பகுதி பகுதியாக படிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு வழிமுறை, அடுத்தது முழுதுமாக படிக்கக்கூடியவர்கள் பெறக்கூடிய நன்மை என்றும் வசதிக்கிறார். இந்நிலையில் ஒருவர் தமக்கு எந்த முறை எளிதாக இருக்கின்றதோ அதை பின்பற்றுவதில் எவ்வளவு தவறும் இல்லை. அவரவர்களுடைய விருப்பப்படி தமக்கு எந்த முறை படித்தால் ஆர்வம் ஏற்படுகின்றது அந்த ஆர்வத்தை பயன்படுத்தி கற்றலை மேம்படுத்தி மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டும். ஒரு பாடலை அல்லது உரைநடை பகுதியை பாடம் ஆகும் வரை திருப்ப திருப்ப படித்து கொண்டிருப்பதை காட்டிலும் இடையிடையே புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு சொல்லி பார்த்து கொள்வது நல்ல முறையாகும். அப்பொழுது எங்கு தயங்குகிறது என்பதும் அந்த வரி நினைவு வர தவறுகிறது என்பதும் தெரிய வரும். அதனை மட்டும் தனியாக சில முறை படித்து பாடம் செய்து கொள்ள இந்த முறை பயன் தரும். அதாவது திருப்பி திருப்பி மனதிலே பதியாததை பலமுறை படித்து கொண்டு இருப்பதை விட சிறிது நேரம் படித்துவிட்டு அந்த புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு சொல்லி பார்த்து கொள்ளும் பொழுது எந்தெந்த பகுதி ஞாபகத்திற்கு வருகிறது, எது அந்த மறந்த பகுதியை மீண்டும் பலமுறை படித்து நினைவில் வைத்து கொள்ளலாம். நினைவாற்றலை பெருக்குவதற்கு இது ஒரு வழிமுறையாகும். இவ்விதம் புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு சொல்லி பார்க்கும்போது ஏதாவது ஒரு வரி நினைவில் வரவில்லையாயின் உடனே புத்தகத்தை எடுத்து பாராமல் முடிந்த மட்டும் அந்த வரியை நினைவுபடுத்த முயல வேண்டும். பாடலாக இருப்பின், அதாவது செயல் பகுதியாக இருப்பின் எதுகை மோனையும், உரைநடையாக இருப்பின் கருத்து கோவையும் மறந்த வரியை நினைவுவதற்கு நல்ல உதவும். ஒன்றை திருப்ப திருப்ப ஒரே சமயத்தில் படிப்பதை விட்டு விட்டு படிப்பது, அதாவது சிறிது நேரம் படிப்பது, மீண்டும் அந்த பகுதியை விட்டு படிப்பது உகந்தது என்று அறிஞர்கள் கூறுகின்றார்கள். இவ்வித முறைகளில் பாடம் பண்ணியது நீண்ட காலம் நிலைத்து நிற்குமாம். சிலர் பழுத்த இரும்பின் மீது அடி கொடுப்பது போல உடனுக்குடன் திருப்ப திருப்ப விடாமல் கூறுவது பாடம் பண்ணுவதை எளிதாக்குகின்றது என்றனர். ஒவ்வொருவரும் ஒரு கருத்தை சொல்கின்றனர். இது நமக்கு எது எளிமையான வழியோ அதை நாம் பின்பற்றி நன்கு மனப்பாடம் செய்து நினைவில் வைத்து கொண்டு அதிக மதிப்பெண் பெற வேண்டும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.